அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னென்ன செடி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய செடி கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஏன்னா டெய்லி ஒரு 10 பேராக கேட்பாங்க. என்னென்ன செடின்னு கரெக்டாக ஞாபகம் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறதுங்க ரொம்ப ரொம்ப சிரமம் எனக்கு. ஆனாலும் நான் முடிஞ்சளவுக்கு ஒரு சிலர் நோட் பண்ணுவேன். ஆனால் அவங்களுக்கு போய் இடத்துல கொடுக்குறதும் சிரமம். நான் வேலைக்கு போகிறதுனால நான் போகிற வழியிலையோ இல்லை வீட்டிலே வந்து வாங்குறதுனா வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகேவா? இப்போ என்னென்ன மரம்னு சொல்கிறேன். இது பாதாம் மரம். ஓகேவா? பாதாம் மரம் எடுத்துருக்கேன். இது நாவல் மரம், கொய்யா மரம். இதுவும் கொய்யா தான் கிடைக்கல, தேடி எடுத்தோம் பாருங்க. கொஞ்சம் இடத்துல டக்குன்னு மாடிடும். அயில மரம், இதெல்லாம் கொய்யா மரம். சின்ன நெல்லிக்காய், மாமரம். இதெல்லாம் மாமரம். ஃபுல்லாகவே மாமரம். நிறைய கொய்யா இது ரெண்டும் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? அப்புறம் புங்க மரம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் புங்கனும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சின்ன நெல்லிக்காயெல்லாம் இருக்குது. அப்புறம் வேம்பு கேட்டிருந்தாங்க, வேம்பு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சில பூச்செடிகள், கருவேப்பிலை கொஞ்சம் இருக்குது. ஒரு 4-5 கருவேப்பிலை, எலுமிச்சைப்பழம், இது மாதிரி கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன். யாருக்கு வேணாலும் கேளுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஊர் வழியாக இருந்தால் நான் கொடுத்துருவேன். என்கிட்ட டைம் கேட்டு நில்லுங்க, கண்டிப்பாக கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக வீட்டில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்பேன், என்னென்ன மரக்கன்று இருக்குதுன்னு கேட்குறப்போ ஒவ்வொருத்தரையும் நான் ஃபோனில் எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு சில மரங்கள் இருக்குது, அதெல்லாம் உள்ளே இருக்குது. அது செண்பக மரம் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இப்போ எலுமிச்சை பழம் இங்கே இருக்குது. ஏன்னா அடுக்கிறப்ப யாரும் ஹெல்ப்புக்கு அதிகமாக வரலையா, பக்கத்தில் தான் வந்தாங்க. எல்லாமே அப்படியே எடுத்து அடுக்கியாச்சு. அதனால் உள்ளே இங்கே இருக்கும். செண்பக மரம் நல்ல மரம், அதை வைக்கலாம் எல்லாருமே. அதனால் கொஞ்சம் செலக்டிவாக நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது எல்லா இதாக எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு திருப்பி மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வைங்க. நாவல் மரம்லாம் நிறைய இடத்துல வைக்கணும். நம்ம இன்றைக்கி நாவல் மரம்லாம் நாவல் பழம்லாம் ஒரிஜினலே கிடைக்கல. எல்லாமே ஹைப்ரிட் தான் நம்ம வாங்கி எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அது 50 ரூபா 100 ரூபான்னு அவ்வளோ வாங்கி சாப்பிட்றோம் நம்ம. வன்னி மரம் நேற்று வச்சது பாருங்கள், அப்படி இருக்குது. ஸோ வன்னி மரமும் கொண்டு வந்திருக்கிறேன். வேணுங்க தான் வாங்கிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.